ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிமேகலை. வெல்கம் டு மை கேலரி. இன்னைக்கு ஒரு ஹேர் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஹேருக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், அதுவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஹேரை நான் வந்து அயர்ன் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஹேர் வந்து கேர்லி ஹேர், கொஞ்சம் நாள் ஷார்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். அயர்ன் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அப்போ நம்ம ஹேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம கிளிப் பண்ணுறதுக்கு, பின் பண்ணுறதுக்குலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அயர்ன் பண்ண போகிறேன் நான். எந்த விதமான ஸ்ப்ரேவும் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணல. எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ ஹேர் எடுக்கும்போது சின்ன 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 செக்ஷனாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய செக்ஷனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அயனிங் சீக்கிரமாக ஆகாது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்திங்கன்னா ஐகானிக்கோட மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மிஷின் நல்ல ஒரு உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும். ஹேர் அது டேமேஜ் ஆகாது உங்களுக்கு. ஸோ ஹேரோட அயனிங் பிளேட்டை பொறுத்து தான் நம்ம ஹேர் டேமேஜ் ஆகிறதுலையும் இருக்குது. இது ரொம்ப ஹீட் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் நான் ஐகானிக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்து நெக்ஸ்ட்டு சைடு பண்ணிகிட்ருக்கேன். டேங்கிள்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் இதுவாகும். அதே மாதிரி ஹேர் வாஷ் வந்து நல்லா ட்ரை பண்ண மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஆயிலெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹேர் அயனிங் பண்ணும்போது ஹேர் வந்து பர்ன் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா ஷாம்பு போட்டு ஆயிலே இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்க ஹேர் வந்து ஹேர் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணும்போது ஹேர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ ஷார்ட் ஹேர் இருந்தீங்க, ஷார்ட் ஹேர்லேயே சாஃப்ட் ஹேர் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்தாச்சு. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். பார்க்க திக்காக தெரியும், ஆனால் டென்சிட்டி கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் போயிட்டாச்சு நான். ஆனால் கவனமாக நீங்கள் பேக்கில் அயர்ன் பண்ணும்போது பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் கை வச்சுப்பீங்க, சூடு பட்டுரும் உங்களுக்கு. அதனால் கவனமாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். கீழேருந்து ட்ரை பண்ணுங்கள், மேலேருந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்கேல்பில் பட்டாலும் ஸ்கேல்ப் பர்ன் ஆகி அங்கேயே ஹேர் ஃபால் ஏற்படும். அதனால பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஆஃப் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ நான் மேலே வந்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நான் பேக்கில் பண்ணுவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் எடுத்து பண்ண மாட்டேன், பேக்கில் பண்ணுவேன். ஏன்னா அயர்ன் எந்த சைட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் வந்து படியும் உங்களுக்கு. அதனால் பேக்கில் எனக்கு வந்து அந்த பின்னாடி பின் பண்ணுறதுனால நான் பேக் வேர்டில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வரும்போது எனக்கு ஃப்ரண்ட் வேரியேஷன் வேணும்னா ஃப்ரண்ட்டில் பண்ணிப்பேன் நான். கவனமாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் கையும் பத்திரமா இருக்கும், ஹேரும் பத்திரமா இருக்கும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல ஹோல்ட் பண்ணாலும் ஹேர் அயனிங் பண்ணும்போது ஹேர் பர்ன் ஆகிடும். ஆனால் ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணாதீங்க. அயனிங் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு மிஷினை எடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்மூத்தாக அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஓகேங்களா? லாஸ்ட் பார்ட் வந்தாச்சு. ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சைடில் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதில் சைடில் வேரியேஷனில் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. அதனால் நான் இப்படி பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி செக்ஷன் எடுத்து மீதி ஹேரை வந்து பின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஹேர் அயர்ன் பண்ணும்போதுக்கு நமக்கு நீட்டாக வரும். இன்னும் மெஸ்ஸி ஆகாது ஹேரு. எது நம்ம பண்ணணும், எது பண்ணுறது கன்ஃப்யூஸ் ஆகாது. ஸோ பண்ண ஹேர் வரைக்கும் கீழே நீங்கள் பின் பண்ணிக்கலாம், மேலேயும் பின் பண்ணிக்கோங்க. ரெண்டாக செப்பரேட்டாக பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆகாமல் நீட் லுக்காக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம மெஸ்ஸியாக போடுறதுனால என்ன ஆகும், சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து நம்ம அயர்ன் பண்ணுறதையும் மறந்துடுவோம். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஒரு சைடு. 2 சைடும் முடிச்சாச்சு. ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த ஹேர் பிடிச்சிருக்கா இல்லை நெக்ஸ்ட்டு பண்ணுற ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கான்றது கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பார்ட்டிஷன் பிரிக்க போகிறோம்.
சீப் எடுத்து ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை வந்து இயர் பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம். அதாவது நம்ம வகுடு எடுப்போம் இல்லையா, ட்விஸ்ட்டு தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஃப்ரண்ட்டில். அதனால் ட்விஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் 2ஆக பிரிக்க போகிறேன் என்னோடய ஃப்ரண்ட் வேரியேஷனை. எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் ரொம்ப கொஞ்சம் கம்மி, அதனால வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா பண்ணும்போது தெரியும் ஒரு இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து ஹேர் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஹேர் வந்து நல்லாயிருக்கும், ரெகுலர் டென்சிட்டி ஆகணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியமாகவே ஃப்ரண்ட்டில் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சைடு அதையும் எடுத்து நான் செக்ஷன் கிளிப் வச்சு கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வெஸ்டர்ன் லுக்னால நான் வந்து ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் போகல, அதுக்கு பதிலாக வந்து நான் சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ சைடாக பார்ட்டிஷன் எடுக்க போகிறேன், வகுடு எடுக்க போகிறேன். எதுவும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் நான் க்ராஸாக போய்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷார்ட் ஹேரு, பட் இதில் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது பெரிய விஷயம். அது கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணி நிற்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் எங்கே பின் பண்ணுன்னு சொல்கிறேன் அங்கெல்லாம் பின் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் ஹேர்லேயும் இந்த மாதிரி நீங்கள் அழகாக பின் பண்ணிவிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸ் இருக்க சின்ன சைடு மட்டும் நான் ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் செக்ஷன் எடுத்து அது 2ஆக பிரித்து ட்விஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு அகைன் சின்னதாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணதுக்கு நடுவில் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி அதையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இது மோஸ்ட்லி இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 4-5 இன்ச்சஸ் உங்களுக்கு ஹேர் இருந்துச்சுன்னா இந்த ஹேர் ஸ்டைல் தாராளமாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எங்கன்னா துண்டி முடிவு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் செக்யூர் பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிக்டாக் கிளிக் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஹேர் பண்ணியாச்சு, தெரியுதுங்களா? ஸோ அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுமாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது 2 ட்விஸ்ட்டுக்கு ஒன்ஸ் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த வேரியேஷன் ரொம்ப அழகாக தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பேக்கில் இருக்க ஹேர் எல்லாத்தையும் ப்ராப்பராக பின் பண்ண போகிறேன். ஏன்னா சின்ன பார்ட்டிஷன் போது உங்களுக்கு அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகல, பட் பெரிய பார்ட்டிஷன் வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால வந்து பேக்கில் இருக்க எல்லா ஹேரையும் எடுத்து ஹோல்ட் பண்ணி நான் செக்யூர் பண்ணிக்க போகிறேன். அதாவது எப்படின்னா எந்த அளவுக்கு அந்த துண்டு முடி லாஸ்ட்டாக தெரியுதோ அந்த ஹைட்டுக்கு தான் நான் பின் பண்ண போகிறேன். நான் ரொம்ப லோவாக பண்ண போகிறது கிடையாது, ஹையாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஹேரும் கேட்சப் ஆகி பின் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பாக ஹேர் எல்லாமே உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு துண்டு முடி தெரியும் உங்களுக்கு. அதை கைட்லைனாக வச்சு அங்கே நீங்கள் பின் பண்ணுங்கள், மேலே பின் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து எந்த ஹேரும் வெளியே வராமல் இருக்கும். ஓகே, பின் பண்ணிவிட்டேன். பின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெருசாக எடுத்துக்கிறேன். எடுத்து இதை 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். பிரித்து 2 ட்விஸ்ட் பண்ணிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் சின்னதாக ட்விஸ்ட் எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி ஹேண்ட்ஸை வந்து நீங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வராதீங்க. ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கிடைக்கும், மீன்ஸ் ரொம்ப டைட்டாக கிடைக்கும். நீங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு கொஞ்சம் பஃப் வச்ச மாதிரி ஒரு உங்களுக்கு வேரியேஷன் கிடைக்கும். இந்த இடத்துல நான் வந்து செக்யூர் பின் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷார்ட் செக்ஷன். ஸோ அதனால் பின் தேவைப்படாது. சப்போஸ் பின் தேவைப்படுச்சுன்னா பேக் சைடில் நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணிக்கலாம். நான் இப்போ அங்கே தான் பின் பண்ணிக்கிறேன். அந்த ட்விஸ்ட் பண்ண இடத்துல நான் வந்து ஒரு பின் வச்சு சேஃப்டி பின் வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். சேஃப்டி பின்ஸ் ஹேர் பின் வச்சு நான் உள்ள இன்விசிபிளாக நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். தெரியக்கூடாது, பின் வச்சு நம்ம பண்ணதே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இருக்க செக்ஷனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி
தெரியுதா உங்களுக்கு? ஸோ பேக் சைடு ஹேர் நம்ம ஹேண்ட்ஸ் பின்னாடி இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு லென்த்தாக உங்களுக்கு வரும். இல்லைனா ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தெரியுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக ஹேர் முடிச்சாச்சு. என்னுடைய பின்ஸை நான் வந்து சரி பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இந்த ஷார்ட் ஹேர்லேயும் நமக்கு எந்த அளவுக்கு அந்த லைன்லாம் அந்த ட்விஸ்ட் தெரியுது பாருங்கள். ஸோ மேலே ஏதாவது துண்டு ஹேர் இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன ஹேர் இருந்துச்சுன்னா அது நம்ம சீவிட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஹேர் முடிச்சாச்சு. இந்த கிளிப்பை வச்சு நான் பின்னாடி பண்ணிக்கிறேன். சைட் வேரியேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ 2 சைடு இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஷார்ட் ஹேருக்கு ஒரு அழகான ஹேர் ஸ்டைல், ஒரு வெஸ்டர்ன் லுக்கில். ஸோ ஷார்ட் ஹேர் யாரும் பண்ண முடியாதா, ஹேர் ஸ்டைல் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. தாராளமாக இந்த ஹேர் ஸ்டைல், ஷார்ட்டாக இருக்க ஹேர் தாராளமாக பண்ணலாம். ஒரு சாரீ கட்டலாம், இல்லை சல்வாருக்கு, நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஷார்ட் ஹேராக இருந்தீங்கன்னா கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரெஸ்க்கான நெயில் ஆர்ட் பார்க்கலாம். பாய்.